ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எல்லாரும் ஆன்லைனுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே யாரும் கடவுளின் குழந்தை. ஸோ ஒரே குடும்பத்துக்கு சேர்ந்தோம். ஸோ அதனால ஆலயங்களுக்கு வரும்பொழுது நமக்கு என்ன ஒரு ஃபீல், நம்ம எல்லாருமே ஒன்றாக இருக்கோம். ஏன்னா சில மாதிரி இப்போ பாடல் கேட்கிறோம், இந்த மாதிரி இசைகள் எல்லாம் கேட்கும் பொழுது மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷம் நம்ம எப்பவுமே அனுபவம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? ஆலயங்களுக்கு வரும்பொழுது இந்த மாதிரி அழகான சூழலை நம்ம இருக்கும் பொழுது கொஞ்சம் மனதுக்கு வந்து நிம்மதியாக இருக்கிறது, அமைதியாக ஃபீல் பண்ணுறோம். இங்கே நம்ம கொஞ்சம் காலம் வந்து காலமும் நமக்கு அந்த அமைதி, அந்த சந்தோஷத்தை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? முக்கியமாக நம்ம கொஞ்சம் இதை பற்றி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கும் நமக்கு என்ன உறவு முறை, அந்த உறவு முறை எப்படி இன்னும் ஆழமாக அனுபவம் செய்யலாம், நடைமுறை வாழ்க்கையில எப்படி வந்து நம்ம அதை அனுபவம் செய்யலாம், டெய்லி நம்ம என்ன கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அமைதி நிலைத்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மாற்றம் கொண்டு வருவது நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கும். அது சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம் கடவுள் சிவன். சிவன் அப்படின்னு சொன்னாலே அவருடைய அர்த்தம் எனக்கு ஒளி, நன்மைகள் இருப்பவர், துக்கத்தை அடைந்து சுகத்தை கொடுப்பவர், இதே ரூபம் படைப்பவர், எல்லாமே அர்த்தம் இருக்கு. ஸோ அவர் யாருடைய தந்தை? யாரு வந்து தாயே தந்தையை கூப்பிடுறது யார்? ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவோம், அதையும் கூப்பிடுறது யாரு? கடவுள் பார்த்து தாயை தந்தையை யாரு கூப்பிடுறது? யாரு கூப்பிடுறது? சதுரஸ்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த உடல் அப்படின்றது ஒரு ஆடை, கூப்பிடுறது யாரு தெரியுமா? உயிர், ஆத்மான்னு சொல்லக்கூடியதுதான் நான். சதுரஸ்து நம்ம புரிஞ்சுட்டு அந்த அழியாத சக்தி, அந்நிய சக்தி, நான் அந்த உயிர், கடவுளை பார்த்து கடவுளே தாய் தந்தை. ஸோ அந்த தந்தை வரும் ஆத்மா சிவன். உயர்வதில் உயர்ந்த ஆத்மா சிவபெருமான் சொல்லுவோம். ஸோ அந்த உயர்வதில் உயர்ந்த ஒளி வருமா, அந்த வருத்த ஜோதி. ஸோ நம்ம ஆத்மாக்கள் எல்லாரும் ஜோதி, நமக்கு அப்பா அந்த வருத்த ஜோதி. ஸோ உறுதியான ஆத்மா புதிய. ஸோ நம்ம அவரை போய் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு வருகிறாரே இல்லை, அனுபவம் செய்யறோம். கொஞ்சம் அந்த அமைதி அனுபவம் செய்யறோம், கொஞ்சம் அந்த நிம்மதி அனுபவம் செய்யறோம். பட் உண்மையாக நமக்கு வந்து அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே அந்த ஆத்மாக்கள் ஒளி, நமக்குள்ள அந்த அமைதியை சந்தோஷம் இருக்கு. அவர் அந்த சந்தோஷத்தின் கடல், அமைதியின் கடல், ஆனந்தத்தின் கடல், கடலாக இருக்கு. கடலை வந்து நம்ம நிறைவு செய்யும் பொழுது நமக்குள்ள சக்தி வரும். நம்ம வந்து எந்த ஆலயத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாலே சக்தி. அந்த சக்தி எப்படி நம்ம அனுபவம் செய்யறது? நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து சக்தி இருக்கும் பொழுது நம்ம எப்படினாலும் சொல்லிக்கொள்ளணும். சும்மா ஒரு லோகிக்கே பாருங்க, யாராவது நமக்கு அவ்வளவு சக்தி இல்லை, ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காங்க, சக்திசாலியா இருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணணும்? ஃபீல் பண்ணணும், நல்லதா ஃபீல் பண்ணணும், கூடியா இருக்காங்க. அதே போல இறைவன் பார்த்தீங்கன்னா சந்தோஷம்.
சர்வசக்தி அனைத்து சக்தியோட நிறைந்தவர். சோ அவருடைய குழந்தையாக நம்ம இருக்கோம். குழந்தையாக இருக்கும் பொழுது அப்பா அம்மா கிட்ட இருக்க ஒரு குழந்தைகிட்ட இருக்கும்போது உரிமையோட நம்ம வந்து அதை அனுபவம் செய்யலாம். சோ நான் இந்த ஆத்மா உயிர் ஒளி ஆன்மீக சக்தி கடவுளின் குழந்தை சிவனின் குழந்தை சொல்லும்போது அந்த உணர்வோட நம்ம அவரை நினைவு செய்யும் பொழுது நமக்குள்ள அந்த சக்திகள் அனுபவம் செய்யும். சிவனின் சக்தின்னு சொல்லுவோம். சக்தி என்ன சக்தி நடைமுறை நம்ம டெய்லி வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் வீணான எண்ணங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வீணாக இதை மாற்றதுக்கு நமக்கு சக்தி வேணும். அந்த சக்தி எப்படி கிடைக்கிறது? எப்படி ஆத்மான இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கோம். இந்த வேதத்தை மறந்து யாருன்றது மறந்து உண்மையாக நம்ம யாரும் ஞாபகப்படுத்தி அந்த கடவுளை நினைவு செய்யும் பொழுது சிவனை நினைவு செய்யும் பொழுது சக்தி அந்த பரம ஜோதி சிவன் என்னது நமக்கு சுதந்திரம். அந்த சக்தி எப்படி அனுபவம் செய்யறது? உரிமையோட சம்டைம்ஸ் அது நம்ம வேணும் குழந்தை அப்படின்னு சொன்னா உரிமையோட என்ன செய்வாங்க? அம்மா அப்பா மணில உட்கார அம்மா அப்பா கிட்ட என்ன இருக்கோ அது குழந்தைகளுக்கு சொந்தமாகும். சொல்லும்போது நமக்கும் என்னது உரிமையோடு நம்ம அவரை நினைவு செய்யும் பொழுது அவர்கிட்ட இருக்கிறதுனா ஞானத்தின் கடலாக இருக்காரு சொன்னா அந்த ஞானம் நமக்கு அமைதியின் கடலாக இருக்காரு சொன்னா அந்த அமைதி அனுபவம் செய்யலாம். நம்ம வந்து பாருங்க டெய்லி காலையிலிருந்து நைட் வரைக்கும் பட் ரியலி அதுல அமைதி அனுபவம் செய்யணும். சந்தோஷம் அனுபவம் செய்யணும். இப்போ அந்த தியான பயிற்சி மூலமாக இந்த புரிந்துணர்வோட நம்ம வந்து சிவனை நினைவு செய்யும் பொழுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமைதி அந்த சந்தோஷம் அனுபவம் செய்யும். நம்ம வந்து அம்மனை வந்து வணங்குறோம். நம்மளும் அந்த குலத்துக்கு தான் செய்யறோம். தேவர்களை வணங்குறோம்னு சொன்னா தேவ குலத்துக்கு செய்யறோம். நமக்குள்ள அந்த தெய்வீக குணங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆத்மா உணர்ந்து கடவுளின் குழந்தை உணர்ந்து அவரை நினைவு செய்யும் அந்த அளவுக்கு நமக்குள்ள அந்த தெய்வீக குணங்களும் வராது. வீட்டுல இருந்து நம்ம என்ன மாதிரி யோசிப்போம்? ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் யோசிக்கலாம். வேற ஏதாவது எண்ணம் வந்தா என்ன செய்யலாம்? என்ன செய்வோம்? வந்து வாங்கணும். எந்த மாதிரி எண்ணம் இருந்தாலும் கடவுளுடைய குழந்தையாக இருக்கலாம், உலகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஞாபகப்படுத்தி நமக்குள்ள அமைதி அன்பான சந்தோஷமான எண்ணங்களை நம்ம உருவாக்குறத உருவாக்கினாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது அவங்க என்ன நினைச்சாலும் நம்ம அவரை வந்து இங்க நம்ம நம்மளுடைய மனம் புத்தி மூலமாக ஆத்மா நினைச்சு உணர்வோடு அவர் நினைவு செய்யும் பொழுது நமக்குள்ள அந்த சக்திகள் அனுபவம் செய்வோம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்ல ஒரு தியான பயிற்சி செய்யணும். உட்காரக்கூடிய உட்காரலாம். சௌகரியமானது ஒரு ஆன்மீக பயணம் உள்நோக்கிய பயணத்தை
வெற்றியின் நடுவில் கொண்டு செல்கிறேன். என்னுடைய மனக்கண்ணாடியில் ஒரு சின்ன சிறிய ஒளியை காண்கின்றேன். பிரகாசத்துக்கும் இருக்கும் நட்சத்திரம் போற்றிருக்கும் ஒரு சின்ன சிறிய ஒளி. இதுதான் என்னுடைய உண்மையான சுரூபம். இந்த உலகம் ஒரு ஆடை அணியக்கூடியது. நான் ஒரு ஆன்மீக சக்தி அணியாதவன். எனக்குள்ளே ஒரு ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்கிறேன். நான் ஒரு அமைதியான இந்த அமைதியான நிலையில் என்னுடைய மனபுத்தி மூலமாக இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கும் அப்பால் இருக்கின்றன. பரந்தாமம் இனிய வீடாகிய சிவலோகத்துக்கு சென்றடைந்தேன். இங்கு நான் என்னுடைய இனிய தந்தை பரமாத்மா சிவன் பரமஜோதியை சந்திக்கின்றேன். அவரிடமிருந்து அனைத்து சக்திகள் கதைகள் நான் அனுபவம் செய்கின்றேன். அவருடைய அன்பில் அரவணைப்பில் நான் ஆத்மா எனக்குள் கடவுளின் சக்தி, அன்பு, அமைதியை அனுபவம் செய்கின்றேன். நான் கடவுளின் இனிய குழந்தை. இந்த உலகமே என்னுடைய குடும்பமாக இருக்கின்றது. ஒரு நிமிடம் இந்த அமைதி சிறிய நாலாபுரமும் இந்த அமைதி கதைகளை பரப்புகின்றேன். இந்த உலகின் இடையின் அமைதி, அன்பு, சந்தோஷத்தை நான் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்றேன். அனைவருக்கும் பணிவான இன்றைய தினம் ஆலயத்திலே அதுக்கும் நடந்தேறிய சிவராத்திரியை தொடர்ந்து இன்றைய தினம் ஒரு இசை நிகழ்வையும் நல்ல ஒரு சொற்பொழிவையும் நடாத்த வேண்டும் என்று அன்புக்குரிய ஆசிரியர் புகாராஜன் அவர்கள் கேட்டு அவருடைய விளக்கிற்கு அந்நியாக இசை நிகழ்ச்சியை வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, பிரபுத்வாரி ஸ்தாபனத்தில் இருந்து சகோதரி அவர்கள் நல்ல சிந்தனையை விதைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு உள்ளத்திலே உங்களுடைய உறங்கி கிடத்துள்ள அந்த சக்தியை நீங்கள் மேலெழுப்பி தியானத்தின் மூலம் எத்தனையோ வகையான
துன்பங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற அருமையான செய்தியை உங்களிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம், அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை சகோதரர் சங்கர் அவர்கள் இங்கே வருகை வந்திருந்தார்கள். நமப்பாடி நிறுவனத்தில் இருந்து அவருடைய போன்ற அருமையான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைய தினம் அவர்கள் இங்கே வருகிறது இந்த நிகழ்வை நடாத்தி தந்தமைக்காக உங்கள் அறிவு சார்பில் ஆலயத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கங்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது பூசைக்கு அவர்களுடைய புலவரையிலே அருமையாக விவரங்கள் செய்திருந்தார்கள். செல்வி கும்பா அவர்கள் அருமையான இசையை வழங்கியிருந்தார்கள். இப்பொழுது என்னுடைய அவர்கள் கௌரவம் செய்தார். அவர்களுடைய புலவரையிலே அருமையாக விவரங்கள் செய்திருந்தார்கள். செல்வி கும்பா அவர்கள் அருமையான இசையை வழங்கியிருந்தார்கள். இப்பொழுது